பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்திலே தொலைபேசியின் வாயிலாய் கூடி வந்திருக்கிற அருமையான சகோதரர் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீங்கள் கேட்டுக்கொள்வதை நிறைவேற்றி கொடுப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்ம தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பெருமை. எல்லா மனுஷர்களுக்கும் பெருமை என்பது தன்னை அறியாமலே வந்துவிடும். சில நேரங்கள்ல நல்ல திட்டமா அறிந்தே வரும். சில நேரங்களில நம்ம வாழ்க்கையின் சில சந்தோஷ நேரத்துல சட்டுன்னு சொல்லிடுவோம் பெருமையா சில காரியங்களை. இது எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் உண்டு. கடவுளை அறிந்தவனோ அறியாதவனோ, ஊழியம் செய்கிறவனோ செய்யாதவனோ, யாரா இருந்தாலும் அந்த பெருமை என்ற அந்த ஒரு காரியம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சாதாரணமா வந்துவிடும். அதுல நம்ம குறிப்பா கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பெருமை என்ற தலைப்பை ஏன் எடுத்தேன்னு சொன்னா, ஏற்கனவே ரொம்ப வருஷம் முன்னாடி நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எடுத்து பார்க்கல, பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் திரும்ப அதை சொல்ல என் மனசுல தோன்றினது. சில நாட்களாக ஒரு இந்த வாரம், இந்த திங்கள் செவ்வாய் அந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் பரவலா எல்லா இடத்துலயும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு சம்பாஷணை என்னன்னா, இந்த வாட்ஸ்அப் மூலமா, பேஸ்புக் மூலமா, அந்த செய்தி மூலமாக நம்ம அறிந்து கொண்டு வருகிறோம். நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் தன்னை தானே உயர்த்தி பேசிக்கொண்டு வருகிற ஒரு சம்பவம். எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறது. மே மாதம் தொடர்ந்து பல மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்குது. இப்போ உத்தரப்பிரதேச மாநிலம், இந்த பீகார் போன்ற வடநாடு எல்லாம் இப்ப நடக்குது. இன்னும் 2 எலெக்ஷன் இருக்குது. அப்போ அந்த நம்முடைய பாரத பிரதமர் பேசிக்கொள்வது என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் மனித பிறவி அல்ல, அதாவது நான் தெய்வ பிறவி, நான் பூமியில பிறக்கக்கூடியவன் அல்ல, வானலோகத்துல, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, விளங்க சொல்லணும்னா, தேவ தூதர்கள் போல நான் சாதாரண மனித பிறவி அல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. இது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு மூலையில 1-2 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இல்ல. தேசம் எங்கும் அதை குறித்து எதிர்ப்பு தெரிவிச்சு மக்கள் எல்லாம் பல காரியங்களை சொல்லிட்டு வராங்க. இத சொல்லும்போது நானும் இதை கேட்டேன். என்னுடைய வாட்ஸ்அப்ல கூட இதை படிச்சேன். பலர் பலவிதமா அவரை பத்தி விமர்சிக்கிறாங்க. அப்போ எனக்கு வேத வசனம் தான் நினைப்புக்கு வந்தது. யாக்கோபு நிருப பாடத்துல 4வது அதிகாரம் 6வது வசனம், 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். இந்த 2 வசனத்திலையும் ஒரே வார்த்தையே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:6, 1 பேதுரு 5:5. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த வசனத்தை அதிகபட்சம் வேதத்தை கொஞ்சம் படிச்சிருந்தாலும், அதிகம் படிச்சிருந்தாலும், ஊழியம் செஞ்சாலும், அல்லது வேதமே படிக்காதவங்களுக்கு கூட இந்த வார்த்தைகளை சொல்லும் போது கேட்டிருக்க கூடும். கட்டாயம் நிறைய பேருக்கு இது தெரியும். இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது உடனே. என்ன இப்படி ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதமரே தன்னை உயர்த்தி கொள்ளுகிற ஒரு காரியமா இருக்குதுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவருடைய பிள்ளைகள் யாக்கோபும் பேதுருவும் யாருங்க? அவருக்கு சீஷரா இருந்தவங்க. அவரோடு உண்டு உறங்கி அவர் செய்த அற்புத அடையாளங்களை கண்டு அவரை தொட்டு அவரோட கூட பழகி பேசி அப்படி இருந்த 2 சீஷர்கள். அவங்க 2 பேருமே சொல்றாங்க, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். கிருபைன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். தகுதி இல்லாதவனுக்கு ஒரு உயர்வான தகுதியை கொடுக்கறது தான் கிருபை. அந்த கிருபையே அவங்களுக்கு கொடுக்கறலாம். யாருக்குன்னா தாழ்மையா இருக்கிறவர்களுக்கு. அப்ப பெருமை எந்த மனிதனுக்கு வந்துவிடக்கூடாது. அது சற்று நம்மளை வீழ்த்திடும். எவ்வளவு மேலா நம்மளை உயர்த்தி கொள்ளுகிறோமோ, எவ்வளவு மேலா என்னை நானே உயர்த்தி 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 சாட்சி சொல்லும் பொழுது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சபைகளிலே அல்லது கூடுகைகளிலே சாட்சி சொல்லும் போது பார்த்திருப்பீங்க.
தங்களை மிகுந்த உயர்த்தி பேசி கொள்ளுவாங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சாட்சின்னு சொன்னா கடவுளை உயர்த்தி பேசணும். கடவுள் என் வாழ்வில நான் இப்ப அற்பமாய் இருந்தேன், என்னுடைய வாழ்வில இப்படி அதிசயமா ஆண்டவருக்கு காரியங்களை வாய்க்க செய்தார், அதுதான் சாட்சி சொல்லணும். அவரை மகிமைப்படுத்தி சொல்லணும். ஆனா நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, அறியாமை. சிலர் அறிந்து சொல்லுவாங்க, பல பேர் அறியாமலே சொல்லுவாங்க. என்னன்னா, நான் இப்படி நடந்துகிட்டேன், நான் இப்படி ஜெபம் பண்ணேன், எனக்கு இப்படி கிடைச்சது, நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்து தன்னை 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 அந்த நான் 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 என்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்தி அவங்களுக்கு தெரியல, ஐயோ என்னையே நான் உயர்த்தி பேசிக்கிறேனே அப்படின்ற எண்ணம் வராம அறியாமலே சொல்லிக்கிட்டே போவாங்க. அது கடவுளுக்கு பிரியம் இல்ல. கடவுள் அதை எதிர்க்கிறார். அது மனுஷன் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறான்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது காலையில பூத்து மாலையில உலர்ந்து போகக்கூடிய புல்லுக்கு ஒப்பாக மனுஷனை அவர் சொல்றாரு. அப்ப மனுஷனால என்ன செய்து விட முடியும் அப்படின்றத நம்ம உணர்வு வரணும். ஏன்னு சொன்னா, அந்த மனிதனுடைய வாழ்வு அந்த விதமா ஒரு மண் பாத்திரம் போல. அது ஒரு முறை தவறுதலா கீழே உழுந்து உடைஞ்சு போயிடுச்சுன்னா ரெண்டாவது அது ஒன்றா சேர்க்க முடியாது மண் பாத்திரத்தை. அது போலதான் நம்முடைய வாழ்வு. ஒரு முறை நம்ம போயிட்டோம்னா அதோட அவ்வளவுதான். அப்ப நியாய தீர்ப்பு தான் அதோட. அப்ப அந்த மாதிரி உள்ள மனிதனுக்கு தன்னை புகழ்ந்து கொள்வதற்கோ மேட்டிமையா எண்ணுவதற்கோ ஒன்றுமே இல்லை. பாருங்க, திட்டமா சொல்லப்பட பொழுது 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. பாருங்க, 1 யோவான் 2:16, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினாலே உண்டானது அல்ல. நல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். நீங்க வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க வேத வசனத்தை, அதை அறிந்து கொள்ளணும். மாம்சத்தின் இச்சை, இந்த மாம்சம் இந்த சரீரத்தினாலே ஏற்படுகிற இச்சை, கண்களின் இச்சை, நம்ம கண்ணால பார்த்த உடனே ஐயோ இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு இது இருந்தா நல்லா இருக்குமே, அவங்களுக்கு இருக்குது எனக்கு இல்லையே அப்படின்ற அந்த இச்சை. ஜீவனத்தின் பெருமை, தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிற ஒரு பெருமை. என் வாழ்க்கையில நான் பாரு எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில பத்தியா என்ன இப்படி பண்ணீங்கல்ல நீங்கள்லாம், உங்களுக்கு நீங்க என்ன ஒரு காலத்துல இப்படி பண்ணீங்க, இப்ப பாருங்க என்ன பாக்குறீங்க, ஆனா நீங்க நல்லா இல்ல பத்தியா அப்படின்னு நம்ம மத்தவங்கள சொல்றோம், குறை சொல்றோம். அது உறவுகள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, திருச்சபையில அல்லது வேலை ஸ்தலத்துல யாருக்கோ நம்ம என்ன சொல்றோம், என்ன இப்படி எல்லாம் பேசுனீங்கல்ல பாருங்க, நீங்க உங்களால உயர முடியாத பத்தியா, நீங்க அப்படியே இருக்கிறீங்க, இப்பவும் வேதனைப்பட்டு தான் இருக்கிறீங்க, நான் பாருங்க எப்படி நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா அப்படி இருக்கிறேன், நான் எவ்வளவு மேல வந்துட்டேன் பாருங்க, என்னை பார்த்து உங்களுக்கு புரியாம இருக்கும் அப்படின்னு மனுஷீகத்துல நம்மளுடைய வாயின் வார்த்தையினாலே நம்ம ஜீவனத்தின் பெருமையாகிய அந்த காரியத்தை சொல்லி 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 மற்றவர்கள் புண்படணும், நாம சந்தோஷப்படணும் அப்படின்ற நிலைப்பாட்டோட நம்ம போறோம். அது அவ்வளவும் நமக்கு வீழ்ச்சி, அவ்வளவும் அது வீழ்ச்சி. பண்ணவே கூட. தயவு செஞ்சு நம்மள யாராவது இருந்தீங்கன்னா, நான் என்னோட சேர்த்து சொல்றேன், அப்படி இருந்தா கட்டாயம் மாற்றிக்கொள்ளணும். இந்த கால வேளையில இதை எனக்கு சொல்லணும்னு சொல்லல. நேத்து முழுக்க நான் சென்னையில இல்ல, வெளியூர் போயிட்டு இருந்தேன். ரொம்ப நைட் 9 மணிக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கு சரீர பலவீனம் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் ஒரு மணி நேரம் 9 மணிக்கு மேல உட்கார்ந்து வேத வசனத்தை கொஞ்சம் தேடி ஆராய்ஞ்சு பார்த்து இவைகளை நான் எடுத்தேன், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்ட்டு. அப்ப அந்த பஸ்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஏறக்குறைய இருக்கும்னு நினைக்கிறேன், நின்றுகிட்டு வந்தேன். பயங்கர கூட்டம் பாண்டிச்சேரி பஸ்ல. அப்ப அவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த வசனத்தை தேடும்போது இதெல்லாம் ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த வசனங்கள்லாம் படிச்ச வசனம் தான், அநேக தேவ பிள்ளைகள் சொல்ல வசனம் தான், ஆனா கூட திரும்ப திரும்ப அதை காணும்படி இருந்தது. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், இந்த விதமான செயல்பாடு எல்லாம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது அல்ல, இது பிசாசினால கொடுக்கப்பட்டது என்று வேதம் திட்டமா சொல்லுகிறது. இது பிதாவினால உண்டானதல்ல, இது கடவுளால உண்டானதல்ல. இதெல்லாம் நமக்கு உலக அதிபதி சாத்தானால கொடுக்கப்படுது. அதை பயன்படுத்தக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது சில நேரங்களில் வெளி உலகத்திலேயோ இல்ல வீட்டுல கூட சொல்றேன், யாரா இருந்தாலும் அந்த உயர்த்தி தன்னை பேசிக்கொள்ளுகிற பொழுது பிரத்தியார எதிரியாலே, அது சொந்தக்காரா இருக்கலாம், வெளி மனுஷாலா இருக்கலாம், இல்ல வீட்டுல உள்ளவங்களா இருக்கலாம்,
அவங்கள பத்தி தாழ்த்தி பேசும்போது பத்தியா நான் பாரு எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே, யார் சொன்னாலும் சரி, அது நண்பர்கள் மத்தியில திருச்சபையிலயோ இல்ல பிள்ளைகளையோ இல்ல மனைவி கணவன் யாரா இருந்தாலும் சொல்லும் போது ஒரு விதமான எனக்கு பயம் வரும். ஏன்னு சொன்னா, ஐயோ அறியாம இது தன்னை உயர்த்திக்கிறாங்களே இவங்க, ஐயோ அதன் பிறகு அவங்களுக்கு ஏற்படுகிற நிலைமை என்ன இருக்குன்னு தெரியாது, ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிருங்க, அப்படிதான் எனக்கு சொல்ல தோணும். காரணம் என்னன்னா, ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, அதை நான் எதிர்க்கிறேன், பெருமையா பேசுகிறவர்களுக்கு நான் எதிர்ப்பா நிக்கிறேன், அவங்கள சாதகமாவே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல பாருங்க, யாக்கோபு எழுதும்போது மறுபடியும் சொல்றேன், 3வது அதிகாரம் 5வது வசனத்துல, நாவானதும் சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். நம்மளுடைய சரீரத்துல கை, காலு, தலை, சரீரம், வயிறு, இப்படி பல அவயங்கள் இருக்கிறது இல்லையா, அதுல நாவு என்பது ஒரு சின்னதுதான். அது ஒரு 2 உதடுகளுக்கு நடுவில் அது உள்ள இருந்துகிட்டு இருக்குது. அது இருந்தாதான் இப்ப உங்களோட நான் பேச முடியும், நீங்க என்னோட பேச முடியும். அதை வச்சிருக்கிறாரு ஆண்டவர், அங்கங்க அந்த அமைப்பு வச்சிருக்கிறாரு. அந்த நாவுன்றது நாக்கு, அந்த சின்னதா இருந்தா கூட அதை பத்தி என்ன சொல்றாரு, பெருமையானவைகளை பேசும் அது. அப்ப பெருமையா பேசுறவங்க கிறிஸ்தவங்க மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா மக்களும் இல்ல, எல்லா மக்களும் பேசுறாங்க. அது கிறிஸ்துவை அறியாதவங்க, அறிந்தவங்க, அது ஊழியக்காரங்க, ஊழியம் செய்யாதவங்க, அது சாதாரண விசுவாசி, நல்ல வேதத்தை ஆராய்ந்து பார்த்தவங்க, யாரா இருந்தாலும் அவங்கள பெருமை பேசுவது, அந்த நாவானது அது உயர்வாய் பேசிக் கொள்ளுகிறது, அது அவ்வளவும் கேடுள்ளதா இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்துல சாலமோன் எழுதும்போது ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. நீதிமொழி 27வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுது, நாளைய குறித்து பெருமை பாராட்டாதே. நாளைக்கு நான் இதை செஞ்சு விட முடியும், நான் இதை எப்படியாவது போய் நான் இதை நடத்தி கொடுத்துருவேன், இதை செய்து முடிச்சிருவேன், இதை அவங்களுக்கு எப்படியாவது கொடுத்துருவேன், இதை இப்படி செஞ்சிருவேன், ஏதாவது ஒரு காரியத்தை நாளை தினத்தை குறித்து நிச்சயமா இல்லவே இல்லை. நாளை பிறப்பதே நீங்க அறியாம இருக்கிறீங்க அப்படின்றாரு அந்த வசனத்துல. நீதிமொழி 27:1 நாளை பிறப்பதே நீங்க அறியல, அப்புறம் நாளைக்கு நான் இதை செஞ்சிருவோம் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு அழகா சொல்லி கொடுக்குறாரு. 2வது வசனம் சொல்லுது, உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். உன் வாயே உன்னை புகழக்கூடாது, புறத்தியான் அதாவது மற்றவங்க நம்மளை புகழணும். நம்மளுடைய செய்கைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் அவன் கவனிச்சு, அந்த மனுஷன், அந்த மனுஷி, அந்த பொண்ணு, அந்த அம்மா எவ்வளவு அழகா பேசுறாங்க பாத்தீங்களா. அவங்க கிட்ட நான் யோசிச்சு பாக்குறேன், ஒரு வார்த்தை கூட தவறுதலா வரல, ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு மத்தவங்களை புண்படுத்த முடியா வரல. பாருங்க அவ்வளவு அழகா அவங்க நடந்துக்கிறாங்க. எப்படி இது சாத்தியம்? என்னெல்லாம் இப்படி நடக்க முடியலப்பா. ஏதாவது நல்லா யோசிப்பேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இன்னைக்கு யாருடைய மனசை நான் புண்படுத்த கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவேன், ஆனா ஒரு அரை மணி நேரத்திலேயே என்ன அறியாமலே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் சொல்லுவோம் இல்லையா. அப்போ என்ன சொல்றாரு, அதுல புறத்தியான் தான் உன்னை புகழணும், நீயே உன்னை புகழ்ந்துக்க கூடாது அப்படின்னு அழகா சொல்லி கொடுக்கறாரு. 21வது வசனம் அதே நீதிமொழி 27:21 சொல்றாரு, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனையாயிடுது. அப்ப பாருங்க, மனுஷனுக்கு நாமே நம்ம புகழ்ந்துக்கிறோமே, அதுவே நமக்கு சோதனை ஆயிடுது. என்னத்துக்கு சோதனை? நம்ம விழுந்து போறதுக்கு. நாம பண்ற வார்த்தை, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, நான் பேசிக்கொள்ளுகிற காரியம், நான் செய்து கொள்ளக்கூடிய என்னை நான் உயர்த்தி கொள்ளுகிற காரியம் எனக்கு ஒரு சோதனையா வந்துடுது. நான் அடுத்த நிமிஷம் விழுந்து போற காரியத்துக்கு சோதனையா வந்துடுது. அப்போ அந்த சோதனையை வருவதற்கு நாமளே காரணமா இருக்கக்கூடாது. என் நாவு அதை நான் அடக்கணும், ஜாக்கிரதையா பேசணும். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு சம்பவம் 12வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஏரோது ராஜான்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. அதை குறிச்சு வாசனம் சொன்னா 12வது அதிகாரத்துல 21 இருந்து தொடர்ச்சியா நீங்க வாசித்து வந்தீங்கன்னா அதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. 21, 22, 23 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோது ராஜா என்ன பண்ணாரா, நல்ல ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு அவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். ஏரோது ராஜான்ற ஒரு காற்பங்கு தேசாதிபதி. காற்பங்கு தேசாதிபதினா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப இந்திய தேசம் இருக்குது. இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட 30 மாநிலங்கள் இருக்கிறது. கரெக்டா தெரியல, 30 மாநிலமோ 28 மாநிலமோ இந்த மாதிரி இருக்குது. அதுல சின்ன சின்ன நாடு, சின்ன சின்ன குட்டி குட்டியா இருக்கிறதும் இருக்கு. இந்த பாண்டிச்சேரி மாதிரி சின்ன சின்ன, அதுல 4 அதை பங்கிடும் போது அதுல ஒரு பகுதி, 4ல் ஒரு பங்கு, அதுதான் காற்பங்குன்னு சொல்லுவாங்க.
அந்த தேசத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய இந்த ஏரோது ராஜா என்ன பண்ற, ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து மனுஷங்களுக்கு எல்லா மக்களையும் கூடி வர செய்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. இது பிரசங்கம் பண்ண உடனே ரொம்ப ஒரு நேர்த்தியாய் வசனத்தை சொல்லி அவர் பண்ண உடனே அந்த மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, இது தேவ சத்தம், இது மனுஷனுடைய சத்தம் இல்ல அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்களாம். ரொம்ப சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவரை புகழ்றாங்க மக்கள்லாம், அந்த கார்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோது ராஜாவை. 23வது வசனம் சொல்லுவது, உடனே அவன் அந்த ராஜா தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால், அதுதான் கவனிக்கணும், எல்லாம் புகழ்றாங்க மக்கள்லாம். அவர் பேசுகிற வார்த்தை, அவர் கொடுக்கிற ஆலோசனை, அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து அவர் கம்பீரமா நடந்து கொள்ளுகிற காரியத்தை குறித்து திரளாய் கூடி வந்த மக்கள்லாம் அவரை குறித்து புகழ்ச்சி, எல்லாரும் மகிழ்ச்சி கொண்டாடி கரங்களை தட்டி ஒரே ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படி தட்டும் போது அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பெருமை மனசுக்குள்ள, ஐயோ பத்தியா மக்கள்லாம் என்ன எவ்வளவா பெருமையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி உடனே அவர் மனதுக்குள்ள அந்த பெருமை வந்தது. நடந்தது என்ன தெரியுங்களா, உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் நிதானித்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பயம் வந்துடும் நமக்குள்ள. அவன் பேசின வார்த்தையை கண்டு மக்கள் புகழ்ந்தாங்க. அவன் புகழ்ந்துக்கல, மக்கள் புகழ்ச்சிய அவன் பெருமையா எடுத்துக்கிட்டான். அதான் விஷயம் நடந்தது. அந்த பெருமையா அவன் எடுத்துக்கிட்ட அடுத்த நிமிஷமே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான் என்று வேதத்துல சொல்லப்படுகிறார். அப்ப எவ்வளவு கொடுமையான கொடூரமான காரியம், இதை நம்ம யோசித்து பார்க்கணும். அதுதான் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல கூட 24வது அதிகாரத்துல அந்த நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு மனிதன், பெரிய ராஜா. நேபுகாத் நேச்சார்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய பல நாடுகளை தன் வசப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது, அப்போ அந்த எருசலேம் யூத தேசத்தையும் அவனுக்கு பிடிச்சிட்டான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிமைகளா கொண்டு வந்தான். அங்க அடிமைகளா வந்தவங்கள தான் ஒருத்தர் தானியேல். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பற 3 சகோதரர்கள், 3 நண்பர்கள், இன்னொருத்தர் அதுல தலைமையா இருந்தவர் தானியேல். இவங்க எல்லாம் அவங்க அடிமையா கொண்டு வந்தான். இந்த அடிமையா இருக்கிற அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கிஃப்ட் இந்த தானியேலுக்கு இருந்தது. அங்க நடந்தது என்னன்னா, இந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் ஏற்படுது. அந்த சொப்பனத்தை அவனால புரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த தானியேலை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீங்க இந்த சொப்பனத்தின் நிமித்தமாய் உங்களுடைய பெருமை எழும்பாதபடி தேசத்துக்கு நன்மையானவர்களை செய்யன்னு ஆலோசனை கொடுக்கிறாரு. குறிப்பிட்ட நாள் வருது, நீங்க இந்த பெருமை என்றைக்கு உங்களுக்குள்ள வருதோ அன்றைக்கு நீங்க புல்லை தின்கிற மாடு போல இந்த பூமியில நீங்க தள்ளப்படுவீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. காலங்கள் கடந்து போகுது. கொஞ்ச நாள்லயே அவருடைய பலகனி வழியாய் அதாவது மாடியில நின்று, இந்த பால்கனின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இடத்துல நின்று அந்த தேசத்தை பார்த்து, இந்த மகா பெரிய பாபிலோன் தேசத்தை நான் கட்டினல்லவா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சான், வாய் விட்டு சொல்லல. அப்படி மனதுல நினைக்கும் பொழுதே அவனுக்கு வந்துடுது, மாடா மாறிடுறான். ஒரு புல்ல தின்ற மாடு போல ஆகி அவன் வயல் நிலையத்துல இருக்கிற புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இது எத்தனை ஆண்டுகள், பல ஆண்டுகள் இப்படி அவன் வீழ்த்தப்பட்டான். இது தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 29ல இருந்து 33 வசனம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தனக்குள்ள பெருமை பேசல, அவன் சொல்றான், அந்த மனசுக்குள்ள நினைக்கிறான். அந்த நினைக்கும் பொழுதே அவன் தள்ளப்பட்டு போய்கிறான். மாடு புல்லை தின்ற மாடாக மாறிவிட்டான் என்று வேதத்துல திட்டமா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்விதமான பெருமை மனிதனுக்குள்ள வரக்கூடாது என்பது ரொம்ப ரொம்ப நான் முடிச்சிடுறேன். பிரசங்கியின் புஸ்தகத்துல 7வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்படுகிறது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை வேணும், எல்லாவற்றிலும் நீடிய பொறுமை வேணும். கோபம், எரிச்சல், ஷடார்னு எடுத்து பேசுறது, தூக்கி எறிஞ்சிடுறது, அப்படி நம்முடைய வாழ்வில் அப்படி இருக்குமான்னு சொன்னா அது கர்த்தருக்கு உகந்ததே அல்ல. நம்ம என்னதான் ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் அதை முழுமையா ஏற்றுக்கொள்வாரான்றது கிடையாது. அப்போ பெருமையா பேசுறதை காட்டிலும் பொறுமையா இருப்பது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது என்று திட்டமா அந்த சாலமோன் எழுதும் போது பிரசங்கில எழுதுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, நல்ல கவனிங்க. 14வது அதிகாரம் 1வது வசனத்துல, லூக்கா 14:1, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இது யார் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அழகாக சொல்லி கொடுக்குறாரு 14:1 லூக்கால. தன்னைத்தான் நாமே உயர்த்தி பேசுகிற பொழுது அவன் தாழ்மை அடைஞ்சு போவான். அவன் ஒன்றத்துக்கும் மற்றவங்களால மதிக்கப்படக்கூடாதபடி போயிடுவான். அதே சமயத்துல எல்லாவற்றிலும் சகித்து கொண்டு பொறுமையோடு தன்னை தாழ்த்துகிற பொழுது, யாருக்கு முன்னாடி தாழ்த்தணும்? ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துக்கணும், ராஜாக்களுக்கு முன்னாடி தாழ்த்துக்கணும், நமக்கு மேலான அதிகாரிகளுக்கு முன்பாக தாழ்த்தணும், படிக்கிற இடத்துல ஆசிரியர்களுக்கு முன்பாக தாழ்த்தணும், பெற்றோருக்கு முன்பாக தாழ்த்தணும். இப்படி தாழ்த்துகிற பொழுது நிச்சயமாக நம்ம உயர்த்தப்படுவோம். இதுல சந்தேகமே இல்லை. ஆக இந்த வசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள இன்றைக்கு கடந்து போவோம். கர்த்தர் நம்மை கொண்டு அவர் மகிமைப்படுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வசனத்தோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.